மாடர்ன் மென்னான நம்ம எல்லாருமே சபிக்கப்பட்டிருக்கோம். அந்த சாபம் என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிற அந்த ஒரு தாட் இருந்தாலும் ஃபோன் ஸ்னூஸ் பட்டன் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் ஸ்னூஸ் அமுக்கிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது மணி 6 மணி ஆகிடுது, ஒர்க் அவுட் பண்ணல, 2 நாள் ஆச்சு. ரொம்ப 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 லிட்டலாக கேவலமாக ஃபீல் பண்ணுறேன் என்ன நானே பார்த்து. ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது தான், அதுவும் குளிர்து வேறு அப்படின்னு சொல்லி நான் அந்த விஷயங்கள் மேலே என்னோட ஒரு ப்ளேமை நான் திணிக்க விரும்பலை. பட் ஐ எம் டேக்கிங் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் உங்களுக்குமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மாடர்ன் மென்னாக இருக்கிற நம்ம நிறையா சபிக்கப்பட்டிருக்கோம், நிறையா சாபங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் மெயினாக நான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் லேசினஸ் அப்படிங்கிறதான். ஏன்னா இன்றைக்கி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதான் நம்மளில் நிறையா பேருக்கு இருக்குது. லெட்ஸே எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணாலே போதும், இல்லை பான் பார்த்து நான் மேட்ச்வேட் பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபீல் இது கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். அதுக்காக எப்படி சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம், எப்படி ஈஸியாக வந்து பணம் மேக் பண்ணலாம், எப்படி சைடஸில் எப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். இது எல்லாமே நம்மளை லிட்ரலாக இன்க்ளூடிங் ஃபோன் கொண்டு நம்மளை வந்து சோம்பேறித்தனப்படுத்திட்டு. அப்போ எப்படி இந்த மாதிரியான கேர்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கேஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி. ஸோ நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். இங்கே வந்து பேட் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் லேசினஸ் அண்ட் ஸோ எப்படி வந்து கோலை செட் பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நான் கோச் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் கீழே இருக்குது. 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். நம்பர் 1, லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். மக்கள் நிறையா பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னையும் சேர்த்து தான், ஷார்ட் கட்ஸில் எப்படி நம்ம முன்னேறலாம், சீக்கிரமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம், சீக்கிரமாக எப்படி நான் வந்து ஜிம்முக்கு போய் உடம்பை குறைச்சிடலாம், சீக்கிரமாக எப்படி உடம்பை ஏற்றலாம், சீக்கிரமாக எப்படி நான் அழகாகலாம், சீக்கிரமாக எப்படி ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணலாம், இப்படி எல்லாத்துலேயும் சீக்கிரம். பட் லிட்டராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னா சில ஹார்டான விஷயங்கள் மூலியமாக தான் கிடைக்குமே தவிர சீக்கிரமாக நமக்கு வந்து கிடச்சிடாது. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், யாராக இருந்தாலும் சரி. ஸோ எப்போவுமே சீக்கிரமாக எனக்கு வந்து பணம் வேணும், சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கால தாமதம் இருக்கிறது கூட உங்களை ஏதோ ஒரு வகையில் நீ முன்னேற்றிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உனக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா. நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபெயில் ஆவாங்க, திரும்பி அந்த விஷயத்தில் எப்படா நம்ம ப்ராக்ரஸ் பண்ணலாம் தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து ஓகே நான் தோத்துட்டேன் அதனால் இன்னொரு எந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குது நான் அங்கே போய் பண்ணுறேன்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த எப்போவுமே வச்சுக்காதீங்க. நம்பர் 2, எக்ஸ்பீரியன்சி ஃபேக்டரும் கிட்டத்தட்ட வந்து நம்ம லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். எல்லாமே எப்படி சீக்கிரம் நடக்கலாம், எப்படி ஷார்ட் டேர்மில் நான் எல்லா விஷயத்தையுமே அடையலாம் இப்படின்னு பார்க்குறது தான் இந்த எக்ஸ்பீரியன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது கூட. ஸோ இந்த 2 ஏஞ்சல் வந்து இருக்கும். இந்த சைடு பாசிட்டிவ் ஏஞ்சல், இந்த சைடு நெகட்டிவ் ஏஞ்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த சைடு வந்து ஒயிட்டு டார்க்கு ஒயிட்டு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா. ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லது சொல்லும், டேய் இல்லைடா நீ அது பண்ணாதடா வேணாண்டா அப்படின்னு. இன்னொரு ஏஞ்சல் என்ன சொல்லணும்னா, டேய் பண்ணலான்டா, சந்தோஷமாக இருக்கும்டா, ஜாலியாக இருக்கும்டா அப்படி சொல்லும். பட் இந்த 2 ஏஞ்சலில் நம்ம எந்த ஏஞ்சலோட பேச்சை கேட்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு பேட் தாட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து பேடான விஷயங்கள் நடக்குது, தாட்ஸ் அதிகமாக வருது, என்னால் முடியலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் மெயின் ரீசன் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிற ஏஞ்சலோட பேச்சை அதிகமாக கேட்குறீங்க, அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அதனால தான் உங்களால் அந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர முடியல. ஓகே. பாசிட்டிவாக ஏஞ்சல் சொல்லுது அப்படின்னா அதை கேளுங்க. ஹார்டாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு, அதை ட்ரை பண்ணுங்கள், அதை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போய் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு இதுதான் ஒரே ஒரு டாக்டிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அங்கேருந்து அடுத்து வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஏர்ஜஸ் எப்படிப்பா ஓவர் கம் பண்ணலாம், இந்த பேட் ஏஞ்சல் வந்து பேசுகிறத எப்படி கேட்காம இருக்கலாம் அப்படின்னா செல்ஃப் டினையல்ங்கிறது இப்போ தான் இந்த இடத்துல வந்து வருது. செல்ஃப் டினையல் அப்படிங்கிறது நம்ம நிறையா ஷார்ட் டேர்ம் விஷயங்களுக்கு ஓகேன்னு சொல்லுவோம், பட் இந்த ஹார்டான விஷயங்களுக்கு என்ன பண்ணுவோம், நோ சொல்லுவோம். பட் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண போகிறோம். ஹார்டான விஷயங்களுக்கு எஸ் சொல்ல போகிறோம், ஷார்ட்டான விஷயங்களுக்கு நோ நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல போகிறோம். புரியுதா. ஷார்ட் இந்த சென்ஸ் ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ் லைக் ஃபேப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏர்ஜஸாக இருக்கலாம், இல்லை வந்து எனக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்கிறதா இருக்கலாம், இல்லை எக்ஸெட்ரா லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஓகே. இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் இருக்கா, நான் பண்ண மாட்டேன். அப்போ என்னென்ன விஷயம் ஹார்டாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, என்னோட பாடியை டெவலப் பண்ணுறது, மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது, இது வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்கேன், இல்லை அது பொய், ஸோ அதனால் வித்தியாசமான விஷயங்களை நான் நம்புறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஹார்டான விஷயத்தில் வரும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப் டினைல் பண்ண போகிறீங்க. எதுக்கு? ஷார்ட் டேர்ம் ப்ளஸஸ்க்கு. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நோ சொல்ல லாங் டேர்ம் திங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே வருவீங்க. இந்த லாங் டேர்ம் திங்கிங் ப்ராசஸ் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்போவுமே வந்து விஷன் வந்து லாங் டேர்மில் தான் வச்சுருப்பாங்க. லைக் இங்கேருந்து ஒரு 10 வருஷம், இங்கேருந்து ஒரு 5 வருஷம்,
நானும் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியலை, அது 10 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போது இங்கேருந்து 10 வருஷத்துக்கான ஒரு கோல், இங்கேருந்து 5 வருஷத்துக்கான கோல், எனக்கு நாளைக்கு என்ன தேவை, ஓகே ஃபைன், அது எங்கேருந்து உருவாகணும், நாளைக்கு என்ன தேவைங்கிறது எங்கேருந்து உருவாகணும் அப்படின்னா, நான் 10 வருஷத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணணும், அங்கேருந்து 2 வருஷத்தில் என்ன பண்ணணும், 1 வருஷத்தில் என்ன பண்ணணும், ஒரு மாதத்தில், ஒரு வாரத்தில், அங்கேருந்து ஒரு நாளில் நான் என்ன பண்ணால் அந்த 10 வருஷத்துக்கான விஷயத்தை என்னால் அடைய முடியும். இப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நான் உடனே பணக்காரன் ஆகிடணும், நான் உடனே சூப்பரான ஒரு ஆள் ஆகிடணும், நான் 2 மாதம் தான் பண்ணுவேன், நான் ஒரு 3 மாதம் தான் பண்ணுவேன், இல்லை நான் ஒரு 6 மாதம் தான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு பெரிய சக்ஸஸ் கிடச்சிடணும்ப்பா, அது எப்படி, அப்போ எனக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு இதுவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அப்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லாங் டேர்மில் யோசிக்கணும், ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்போவுமே ஃப்யூச்சர் நோக்கி மட்டும் தான் யோசிப்பாங்க. இந்த பாஸ்ட்டை நோக்கி எனக்கு முன்னாடி அப்படி நடந்துருச்சு, அதனால் இப்போயும் அப்படி தான் நடக்கும், இல்லை நாளைக்கு அப்படி தான் நடக்கும், அப்படி இல்லாமல் ஓகே முன்னாடி அப்படி நடந்துருச்சு, ஆனால் திரும்பி அப்படி நடக்கணும்னு நீங்கள் எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஒருவேளை அந்த இடத்துல நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை இப்போது இந்த நிமிஷம் நான் திருத்திக்கிறேன். சிம்பிள். நிறையா பேர் ஏன் அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியல, பாஸ்ட்டில் நடந்த ட்ராமாஸ்லேருந்து வெளியே வர முடியல, பாஸ்ட்டில் நடந்த நிறையா இன்சல்ட்ஸ்லேருந்து வெளியே வர முடியலன்னா அதுலேருந்து அவங்க திருத்திக்கல. இப்போ லெட்ஸே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்குமே பழைய ரிலேஷன்ஷிப்பில் நானுமே கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருக்கேன். ஸோ அப்போ அந்த டாக்ஸிசிட்டியை நான் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான், என் மைண்ட் செட்டை நான் கொஞ்சமாச்சும் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புலையோ இல்லை நல்ல ஒரு மணியோ நல்ல ஒரு மைண்ட் செட்டோ எல்லாமே வச்சுக்க முடியும், ரைட்? ஸோ அப்போ நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, லாங் டேர்மை நோக்கி மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஷார்ட்டாக எனக்கு இன்றைக்கே வேணும் இப்போயே வேணுங்கிறது கிடைக்கக்கூடாது. அப்போ இந்த லாங் டேர்ம் திங்கிங் ப்ராசஸ் நோக்கி நம்ம போகும்போது தான் இந்த இடத்துல ஒரு பார்ட்டாக வர்றது சாக்ரிஃபைசஸ். ஸோ அப்போ இந்த சாக்ரிஃபைசஸ் என்ன பண்ணுன்னா, நமக்கு ஷார்ட் டேர்மான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு லாங் டேர்மான விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸே எனக்கு ஒரு நல்ல லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா, நான் அதுக்கேற்ற மைண்ட் செட்டில் முதல்ல மாறணும், என் பாடி அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும், என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும், இப்போ எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் என்னால் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்க முடியும். அப்படின்னா அப்போது நான் இன்றைக்கி எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் லைக் பான் பார்க்குறது, ஃபேப் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நான் நினைக்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் அடைய முடியும். நான் பான் பார்த்துட்டு ஃபேப் பண்ணிட்டு எந்த விஷயங்களுக்கு நான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான பீப்புள் தான் என் சப்கான்ஷியஸோ இல்லை என் பிரெயினோ காட்டும். அப்போது நான் ஒழுக்கமாக மாறணும். அப்போ இந்த இடத்துல நான் பண்ண வேண்டியது ஒரு ஷார்ட் டேர்ம் விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் என் பிஸ்னஸில் சூப்பர் ஆகணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை நான் கன்சியூம் பண்ணுறதை நிப்பாட்டணும், மொத்தமாக நிப்பாட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, மொத்தமாக நிப்பாட்டி தான் ஆகணும். ஏன்னா அது எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்துச்சு, இல்லை அது ஏதோ ஒரு தாட்ஸ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா என்னோடய பிஸ்னஸில் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது, என்னோடய என்டர்பிரினர்ஷிப்பில் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. அப்போ நான் டவுன் ஆகிடுவேன். மாதிரி உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு தடையாக என்ன இருக்குது, இன்றைக்கி எனக்கு உட்காந்து படிக்க முடியல ஏன்னா எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கிடச்சதுக்கு அப்புறமேட்டு நான் என்ஜாய் பண்ணலாமான்னா சம்டைம்ஸ் சில மக்கள் டிசிப்ளினாக அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணாமல் லைக் அவங்களோட ஒர்க்கே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம பழகிடுவோம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். அப்படி இல்லைனா ஓகே ஃபைன், நீங்கள் ஓகே நான் படித்து முடிச்சுட்டு நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு எல்லாமே கிடச்சிச்சுன்னா தென் யூ டேக் ரிலாக்ஸ். மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் சும்மா சொல்கிறேன். ஓகே, ஒரு பெரிய சக்ஸஸ் பெரிய பெரிய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் இன் யுவர் லைஃப். It will be a short term things or it will be a necessary things, right? Finally, modern words இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மக்களோட ஒரு கேர்ஸாகவே இருக்குது. மாடர்ன் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் ஷார்ட் மச்சி, எப்படி வேணால் வாழலாம். ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் இல்லை, எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதிகமான ரேப்ஸ் நடக்கும், அதிகமான வயலன்ஸ் நடக்கும், அதிகமான திருட்டு நடக்கும், எவனுமே இஷ்டத்துக்கு இருக்கலான்னு சொல்லிட்டா அவ்வளோதான். இங்கே கட்டுப்பாடுங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா மனுஷங்க எல்லாருமே மிருகமாக மாறிடுவோம். கரெக்ட். ஸோ அப்போ ஒரு கவர்மெண்ட் இயங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இயங்கிறதுக்கும் ஒரு சர்டைன் ரூல்ஸ் நம்ம போட்டுட்டு தான் ஆகணும். எங்கேயோ ஓடுறதுக்கும் இப்படி தான் ஓடுவேங்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது, இருந்தால் மீறப்படும். புல்ஷிட். ரூல்ஸ் உங்களுக்கு நீங்களே போடுங்க. ஓகே, மற்றவங்க போட்ட ரூல்ஸ்குள்ளே உங்களை வாழ சொல்ல, பட் உங்களுக்குன்னு ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் போடுங்க. இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா பண்ண மாட்டேன், இந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா பண்ண மாட்டேன். இல்லை ஒரே ஒரு தடவை பண்ணிக்கிறேன், பரவாயில்ல ரூல்ஸ் தானே, பரவாயில்ல மாற்றிக்கலாம், தப்பு. ஏன்னா இந்த தப்பை நான் அதிகமாக பண்ணியிருக்கேன், என் லைஃப்பில் நிறையா நான் கீழே விழுந்திருக்கேன், இந்த தப்பை நான் அதிகமாக பண்ணனால.
ஒன்ஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா பண்ண மாட்டேன், அவ்வளோதான். அதனால் இந்த லைஃப் இஸ் ஷார்ட்டு, அதனால் எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது அப்படிலாம் இருந்தால் அது வந்து மிருகங்கள் தான் எப்படி வேணால் வாழலாம். பட் மனுஷன் சம்டைம்ஸ் மிருகங்கள் கூட ஒரு சில சர்டைன் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு தான் இருக்காங்க, ரைட்? காட்டு விலங்குகள் காட்டில் தான் இருக்கணும், சம்டைம்ஸ் வெளியே வந்துட்டால் கூட பஞ்சாயத்து ஆகிடுது இல்லையா? ஒரு சில மிருகங்களுக்கு தெரியுது. பட் மனுஷங்களாகிய நம்ம ஒரு சர்டைன் ரூல்ஸ் போட்டு வாழ வேண்டியது நம்மளோட கடமை, அத்தியாவசியமும் கூட. அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாலியாக இருக்க முடியும், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். ரூல்ஸுங்கிறது நம்மளை ஒரு நல்லது படுத்துறதுக்கு மட்டும்தான். மதங்கள் வந்ததுமே அப்படி தான். மதங்களுமே மனுஷனை வந்து கரெக்டாக ஒரு பாதையில் கொண்டு போகணுங்கிறதுக்கு. இல்லைனா மனுஷனுக்கு பயம் இல்லாமல் போயிடும். பயம் இல்லைனா அவன் என்ன வேணால் பண்ணுவான். என்ன வேணால் பண்ணனா சொசைட்டியாக இருக்காது, அது ஒரு நரகமாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால தான் உங்களை எப்போவுமே உங்களுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ், டிசிப்ளின்ஸ் வச்சுக்கங்கன்னு சொல்லுவேன் நான். So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video, and thank you for watching this video. Love you guys.